சினிமாவிலேயே பல ஆயிரம் பேர் கொண்டாடி மகிழ்ந்த படம் தான் சந்திரமுகி. இன்றும் இந்த படம் தொலைக்காட்சியில ஒளிபரப்பப்பட்டா ஏதோ கடந்த வாரம் வெளிவந்த படம் போல தமிழ் சினிமா ரசிகர்கள் கண்ணிமைக்காம பார்க்கும் படம் தான் சந்திரமுகி. அந்த அளவுக்கு இந்த படம் பெரிய அளவுல தமிழ்நாட்டுல வசூல் வேட்டையை உருவாக்கி இருந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் பி வாசு கூட்டணியில வெளிவந்து தியேட்டர்ல வெளுத்து வாங்கிய இப்படத்தோட இரண்டாம் பாகத்தின் ஆரம்ப வேலை உருவாகிட்டு வருது. ஆனால் இந்த படத்தோட இரண்டாம் பாகமும் முதல் பாகத்தை போல அமையும் அப்படிங்கிறது சந்தேகம்தான். காரணம், பல வருடங்களுக்கு முன்னாடி இப்படம் வெளிவந்து இருந்தாலும் இப்படம் இன்றும் புதிய படம் போலதான் எண்ணத்தை முதல் பாகம் உருவாகி இருக்குது. இந்த நிலையில இரண்டாம் பாகம் இந்த சாம்ராஜ்யத்தை எட்டி பிடிப்பது கஷ்டம்தான். மேலும் சந்திரமுகி 2 படத்தின் நாயகனாக நடிப்பவர் நடிகர் ராகவா லாரன்ஸ். இவரோட முந்தைய படங்கள் அதிகமாக பேய்களை கொண்டு மையக்கருவாக கொண்டு உருவான படங்கள் தான். இவரின் நடிப்புல வெளிவந்த காஞ்சனா பேய் படங்களின் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருந்துச்சு. அதிலும் இவர் தீவிர ரஜினி ரசிகர்ங்கிறதுனால இவரை இப்படத்துல கதாநாயகனாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துல நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க பெரிய வாய்ப்பு இருக்குது. படத்தின் காட்சிகள் அனைத்திலும் ராகவா லாரன்ஸ் நடிப்பது போலவும் படத்தின் கிளைமேக்ஸ் வேட்டை மன்னன் கதாபாத்திரம் வந்து மிரட்டும் என எதிர்பார்க்கப்படுது. அவ்வாறு மட்டும் கதை நகர்வு இருந்துச்சுன்னா பேய் படங்களின் வரிசையில இப்படம் வரலாறு காணாத வெற்றி பெறும் என்பதுதான் உண்மை. படத்தின் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எல்லாம் இன்னும் வரும் மாதங்கள்ல வெளிவரலாம் என சினிமா வட்டாரம் கூறி வருது. எனவே சந்திரமுகி 2ல வேட்டையனோட கதாபாத்திரத்தை பத்தி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.